ஹலோ எவ்ரிவன், நான் ஷர்மிலன் விபோகன். ஸோ இன்னைக்கு வீடியோட வந்து பாத்தீங்கன்னா ஜோகோட சப்போர்ட் டீபக் இன்ஜினியரோட இன்டர்வியூ ப்ராசஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து ஆல்ரெடி அந்த ரோலுக்கு வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க நமக்கு அதோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ கிருஷ்ணன். ஸோ உங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண வந்ததுக்கு. ஸோ எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க, ஒரு சின்ன இன்ட்ரோ. ஃபைன் ப்ரோ, நல்லா இருக்கேன். என் பேர் வந்து கிருஷ்ணன். நான் ஓகே. வந்து 2021 பேட்ச் இன்ஜினியரிங் ஓகே. இசிஇ. ஓகே. நான் முடிச்ச உடனே வந்துட்டு டேட்டா ஆட்டரேட்டராக 1 இயராக ஒர்க் பண்ணேன் கரூரில். ஓகே. அதுக்கப்புறம் ஐடிக்குள்ளே வரணும்னு வந்துட்டு நான் இப்போ ஒரு 6 மந்த்ஸாக வந்துட்டு படிச்சிட்ருக்கேன். ஓகே. நான் ஓகே. வந்து சூப்பர். கியூஏக்கு படிச்சிட்ருக்கேன். ஓகே. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிச்சிட்ருக்கேன். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனேன். இன்டர்வியூக்கு பிப்ரவரி மந்த் ஃபோர்த் பிப்ரவரின்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபோர்த் பிப்ரவரி ஷார்ட் லிஸ்ட் ஆன உடனே அங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்டியூட் எப்பயும் போல தான் ஜோகோல நார்மலாக இருக்கிற அந்த 5 ரவுண்ட்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்டியூட் ரவுண்ட் ஓகே. வச்சாங்க. ஆப்டியூட்ல வந்துட்டு ஓகே. நான் சொல்லப்போனால் எனக்கு வந்து பெருசாக கான்ஃபிடென்ட் இல்லை. நான் டெவலப்பருக்கு அப்ளை பண்ணுறேன். நான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிச்சுட்டு இருந்தேன். சரி, சான்ஸ் மிஸ் ஓகே. பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு நான் அட்டன் பண்ணேன். ஓகே. ஃபைன். ஆஹ் நான் வந்து சொல்லப்போனால் சும்மா ஏனோ தானோ அட்டன் பண்ணாமல் நான் இதுக்கு முன்னாடி ஆப்டியூட் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே. லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போனேன். ஓகே. சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சோகோல. ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் லெவல்ல நிறைய பேர் எலிமினேட் பண்ணுவாங்க. அதுலதான் அதிகமா எலிமினேஷன் இருக்கும். அது வந்து சொல்லப்போனா நான் அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல 1000 பேர் இருந்தாங்க. 1000ல இருந்து 1500 பேர் இருப்பாங்க. அந்த 1 டேல மட்டும் ஒரு 2000 சம்திங் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அவங்க என்ன ஓகே. சொல்றாங்கன்னா, அவங்க போர்ட்டல் ஓபன் பண்ண உடனே வந்துட்டு கிட்டத்தட்ட 10ல இருந்து 15,000 பேர் ரெஸ்யூம்ஸ் மட்டும் ஒரே நாள்ல வருது அப்படின்னு. அவங்களுக்கு வேற வழி இல்லை. இந்த மாதிரி ஆப்டிட் வச்சா மட்டும்தான் அவங்களால ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியும். ம். ஹியூஜ் கரெக்ட். அமௌண்ட், ஹியூஜ் நம்பரா இருக்கனால அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு ஒரே ஒண்ணுதான் வழி. ஆனா அவ்வளோ ஓகே. கஷ்டம் இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும். நீங்க லாஸ்ட் இயர் ஓகே. கொஸ்டின் உங்களுக்கு பேப்பர்ஸ். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஓகே. என்ன இருந்துச்சு? என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க? நான் பிப்ரவரி மாதம் டெவலப்பருக்கு அப்ளை பண்ணும்போது வந்துட்டு 20 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஓகே. ஆப்டியூட் ஜென்ரல் ஆப்டியூட் 20 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. மீதி 20 ஓகே. கொஸ்டின்ஸ் வந்து 10 டு 20 சம்திங் வந்து ஜாவால இருந்து கேட்டிருந்தாங்க. ஆனா ஜாவா. இன்னொன்னு என்ன, எதுவுமே வந்து எம்சிக்யூ இல்லை. எல்லாமே வந்துட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஓகே. ஒரு கோடு கொடுத்துருவாங்க. அந்த கோடில் ம். இருக்கிற எரரை கண்டுபிடிக்கணும், இல்லை அதோட ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. ரொம்பலாம் இல்லை. மேக்ஸிமம் வந்து என்ன கான்செப்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு கோடிங்ல மெயினா? ஏன்னா மேக்ஸிமம் சி ப்ரோக்ராமிங் தான் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஒரு சில பேட்சஸ்க்கு தான் ஜாவா வந்திருக்கு. உங்களுக்கு வந்து அந்த இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க தான் ஒர்க்கா? நான் பார்த்த வரைக்கும் சி தான் அதிகமாக கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க. சி தான் அதிகமாக வந்து ஜோகோல கேட்பாங்க. பாயிண்டர்ஸ் பேசிக்காக பாயிண்டர்ஸ் தான் ரொம்ப பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகே. பாயிண்டர்ஸ், டேட்டா அரேஸ், சரி அரேஸ், அப்புறம் இந்த மாதிரி இதில் இருந்தால் லூப்ஸ், அந்த மாதிரி கான்செப்ட்ல இருந்தால் மோஸ்ட்லி லூப்ஸ் வரும். லூப்ஸும் பாயிண்டர்ஸும் ஓகே. பார்த்தாலே நீங்கள் வந்துட்டு ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் எனக்கு ஓகே. கேட்டிருந்தாங்க. ஓகே. நான் ஜாவா கொஞ்சம் தெரிஞ்சிருந்ததுனால எனக்கு வந்து மேக்ஸிமம் ஜாவா தான் வந்துருந்துச்சு. ஓகே. சொல்லப்போ ஜாவும் சியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த கான்செப்ட் புரிஞ்சால வந்துட்டு நான் ஓரளவுக்கு அட்டன் பண்ணியிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களே சொல்லிட்டாங்க 21 days 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு இருந்தாங்க. 3 வீக்ஸ்க்கு ஓகே. அப்புறம் ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் ரிஜெக்டட் தான் வந்துச்சு. ஓகே. ஆக்சுவலி அது 3 வீக்ஸ் ஆச்சு உங்களுக்கு? கரெக்டாக 3 வீக்ஸ் ஆச்சு. அவங்க ஓகே. ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் மெயில் கொடுக்கும்போதும் அதில் நோட் பண்ணியிருந்தாங்க. 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் ஓகே. மெயில் வரும். அதுக்கப்புறம் அங்கேயும் அவங்க சொல்லியிருந்தாங்க. சோஹோலையும் வந்துட்டு அவங்களும் சொல்லியிருந்தாங்க 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் மெயில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் மெயில் வந்துச்சு. மெயில் வந்ததுக்கப்புறம் ரிஜெக்ட்னு வந்துருச்சு. ஓகே. வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த விஷயம் தெரியாது. எப்படின்னா ஜோஹோல வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க நல்லா ஆப்டிடியூட் அட்டன் பண்ணியிருந்தீங்க, நல்லா ரவுண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கியூஏ ரோலுக்கு வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. ம். ஆமா. கியூஏ கொடுப்பாங்க. பட் ஆனால் நான் வந்துட்டு சப்போர்ட் டீபக் வந்து புதுசாக எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட ம். ஆல்ரெடி ஆமா. சொன்ன மாதிரி பெருசா அந்த அதுக்கு டீபக் ஆமா. ஹையரிங் எந்த கிடையாது அதுக்கு பெருசா. ஹையரிங் இல்லை. ப்ளஸ் யூடியூப்லேயுமே வந்துட்டு எந்த சிலபஸும் நான் படிக்க முடியல. சொல்லப்போ நான் ஓகே. ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கேன். அங்கே போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரோலுக்கான எந்த இதுவுமே இல்லை, க்ரூமிங் எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஓகே. ஆப்டிடியூடோட பேட்டர்ன்ஸ் இருக்கு. அது வேணா எங்களால ஆஃபர் பண்ண முடியும். மற்றபடி எதுவுமே உங்களுக்கு கொடுக்க முடியாது. எங்களுக்கு வேற எந்த ஐடியாவும் இல்லை ஓகே. அப்படின்ட்டாங்க. ஓகே. அப்புறம் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது தான் வந்துட்டு
டெவலப்பருக்கும் சப்போர்ட்டுக்கும் நடுவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்னிக்கல் சப்போர்ட் ஓகே. இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் டெவலப்பருக்கும் நடுவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஜாப். அதனால உங்களுக்கு எல்லா ஓகே. பேசிக்கும் தெரிஞ்சிருக்கணும். டெவலப்பிங்ல தெரிஞ்சிருக்கணும், ஓகே. டெஸ்டிங்ல கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். ஓகே. இந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு மார்ச் மந்த்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு எனக்கு மெயில் வந்துச்சு, சப்போர்ட் டீபக் இன்ஜினியருக்கு ஷார்ட் லிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துச்சு. ஓகே. எனக்கு சொல்லப்போனால் சரியான டேட் தெரியல. லாஸ்ட் ஒரு ஒரு 2 வீக்ஸாக நான் இன்டர்வியூஸ் படிச்சுட்டு அட்டன் பண்ணுறதுனால சரி டேட் தெரியல. ஓகே. ஃபைன். மார்ச் மந்த்தில் வந்துட்டு மெயில் வந்துச்சு. மெயிலில் வந்துட்டு சப்போர்ட் டீபக் இன்ஜினியர் வந்து ஷார்ட் லிஸ்டாக இருக்கீங்க. பட் ஆனால் அப்ளை பண்ணவே இல்லை. நீங்க கெரியர் ஓகே. பேஜ்ல கூட பாத்தீங்கன்னா அந்த ரோலுக்கான எதுவுமே இருக்காது, கெரியர் பேஜ்ல ஓப்பனிங் இருக்காது. இருக்காது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு பெர்ஃபார்ம் பண்ணத வச்சு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ. அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கும் போதும் அப்புறம் யூடியூப்ல பார்க்கும்போது தான் வந்துட்டு இது மாதிரி சப்போர்ட் டீபக் இன்ஜினியர் அந்த ரோலுங்கிறது டெவலப்பிங் இன்டர்வியூல ஷார்ட் லிஸ்ட் வரவங்க அப்படின்னு. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டிங் தான் நினைச்சேன். சப்போர்ட் டீபக்கும் போது அதுவும் இல்லாம டீபக் இதுதான் பார்த்துட்டு இருந்தேன். சாஃப்ட்வேர் டீபக் அதோட இதை தான் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு சொல்லப்போனா ஆமா. 2 வீக்ஸ் அதுதான் வந்து சாஃப்ட்வேர் டிபக் இன்ஜினியர்னு ஒரு ரோல் இருக்கு அதுல. ரோல் அதுவும் இருக்கு, சோஹோல இருக்கு. அது 2 வீக்ஸ் எனக்கு டைம் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 டேஸ் என்ன பண்ணிட்டேன், சாஃப்ட்வேர் டீபக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஓகே. வந்து நான் பார்க்குறேன் சப்போர்ட் டீபக் எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. எனக்கு ஒரு பெரிய பேக்லாக் என்னன்னா, அந்த இன்டர்வியூக்கான பேட்டர்ன்ஸும் இல்லை, அந்த இன்டர்வியூ எப்படி நடக்கணும்னு தெரியாது. ம். பட்னா இதனால தான் ஷார்ட் லிஸ்டா இருக்கேன்னு மட்டும் தான் எனக்கு தெரியும். பட் எப்படி படிக்கணும்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தேன். ஆப்டிடியூட் படிக்க ஆரம்பித்தேன். சாஃப்ட்வேர் ஓகே. டெஸ்டிங்கில் இருக்கிற சிலபஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு டைம் ரீகலெக்ட் பண்ணேன். அப்புறம் ஓகே. ஜாவாவும் வந்துட்டு பேசிக் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே. இன்டர்வியூ அப்போ போகும்போது வந்துட்டு அன்னைக்கு 2 இன்டர்வியூ நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே. ஒரு உங்களுக்கு பக்கம் வந்து ஆக்சுவலி இப்போ அந்த ஆப்டிட்யூட் முடிச்சு இந்த இது ஷார்ட் லிஸ்ட் ஆகி உங்களுக்கு அடுத்த ரவுண்ட் இன்டர்வியூ தான் வச்சிருக்காங்க. அப்படிதானே? ஆமாம், டெக்னிக்கல் இன்டர்வியூ ஓகே. வச்சாங்க. ஓகே. ஓகே. அதில் வந்துட்டு இப்போ 10 மணிக்கு போனோம். அங்கே போனால் வந்துட்டு நான் 2-3 பேர்கிட்ட பேசினதை வச்சு பார்த்தா எல்லாரும் வந்து செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிருப்பாங்கல்ல, ஆமா. அவங்க தான் வந்துட்டு வந்திருந்திருக்காங்க. தேர்ட் ஓகே. ரவுண்டு மேக்ஸிமம் எவ்வளவு பேர் அட்வான்ஸ் வந்திருந்தாங்க ஆக்சுவலி அன்னைக்கு? 180லேருந்து 200 சம்திங் தான் வந்திருப்பாங்க. ஓகே. ஓகே. ஃபைன். 200 சம்திங் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் வந்துட்டு நார்மல் 30 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. 1 ஹவர் டைம் கொடுத்துருந்தாங்க. ஓகே. எல்லாம் ஈஸி தான். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு 30 கொஸ்டினில் ஒரு 4-5 கொஸ்டின் தான் நீங்கள் கால்குலேஷனே பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்துட்டு லாஜிக்கல் திங்கிங் தான். நீங்கள் மைண்ட் கால்குலேஷன் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா டைம் இல்லை. ஒரு ஓகே. கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் தான் நீங்கள் இது பண்ணி ஆகணும். சாரி, அந்த மாதிரி தான். ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் வந்து தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் பண்ணி ஸோ ஆகணும். 60 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 ஹவர் 60 கொடுத்துருக்காங்களா மினிட்ஸ் அப்போ? தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. 6 மினிட்ஸ்ல வந்து எங்களுக்கு பேட்சா வச்சாங்க. இந்த 10 மணினா 9:30க்கு வந்திருப்பாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு முன்னாடியே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க அதுக்கு வந்து முன்னாடியே டைம் கொடுத்தாங்களா, இல்லை நாங்கள் வந்து கரெக்டாக போனோமா, இல்லை எப்படின்னு தெரில. ஏன்னா நாங்கள் ஓகே. போகும்போது ஒரு 30 பேர்லேருந்து நான் 50 பேருக்கும் எழுதிட்டு இருந்தாங்க, அட்டன் பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு நான் போகும்போது கரெக்டாக 10 மணிக்கு போகும்போது எங்கள் செகண்ட் பேட்ச் வச்சாங்க எனக்கு. ஒரே ஓகே. ஒரே இடத்துல மட்டும் ஒரு 150 பேர் உட்காந்துருக்க மாதிரி இடம் அது. ஓகே. அப்போ தான் செகண்ட் பேட்சில் எழுதிட்டு இருந்தேன். 1 ஹவரில் வந்து 30 கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். எந்த மாதிரினா, இப்போ 2 கண்டெய்னர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து 3 லிட்டர் கண்டெய்னர், இன்னொன்று வந்து 5 லிட்டர் கண்டெய்னர். இப்போ இந்த 2 ம். கண்டெய்னரை வச்சு நீங்கள் 4 லிட்டர் தண்ணி வந்து அக்யூரேட்டாக எடுக்கணும். ஓகே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில், ஃபர்ஸ்ட் லெவல் 1ல. ஓகே. இந்த லெவல் 1ல வந்துட்டு நீங்கள் நான் சொல்லப்போனால் 28 26 தான் அட்டன் பண்ணேன். எனக்கு டைமே இல்லை சொல்லப்போனால். நான் ஈஸியான ஓகே. கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டேன். ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் அட்டன் பண்ண முடியல. அதாவது யோசிச்சு பண்ண முடியல. அட்டன் ம். பண்ண 26 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணேன். நீங்க 70% எடுத்திருந்தாலே போதும். அப்படிதான் ஓகே. நினைக்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். 26 தான் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஓகே. செலக்ட் ஆயிட்டேன். செகண்ட் ரவுண்ட் வந்து அட்வான்ஸ் ஆப்டிடியூட். அட்வான்ஸ் ஓகே. ஆப்டிடியூட்ல ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கிட்டத்தட்ட ஒரு 80 பேரை வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. அப்பயே வந்து ரிசல்ட் சொல்லிட்டாங்க. ஒரு ஓகே. 80 பேர் பக்கம் வந்துட்டு பாஸ் ஆகல. அவங்கள அப்பயே வந்துட்டு போக சொல்லிட்டாங்க. செகண்ட் ஓகே. ரவுண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் கிட்ட வச்சிருப்பாங்க. 80ல இருந்து 100 பேர் இருப்பாங்க. ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பேப்பர் பென்ல தானே பண்ண வச்சாங்க, இல்ல சிஸ்டம் பேப்பர் குடுத்தாங்களா? பென் தான், பேப்பர் பென் தான். ஓகே. மோஸ்ட்லி ஓகே. ஃபைன். சோஃபால வந்துட்டு இதுக்கும் ஆப்டிட்யூட்னாலே ரிட்டன் டெஸ்ட்னாலே இதுக்கு பேப்பர் பென் தான். இதுக்கு எம்சிக்யூ குடுத்தாங்களா? இல்ல எப்படி? இதுவும் ஃபில் இந்த இல்ல பிளாங்க்ஸ் இல்ல, டைப்ல இருந்துச்சா? எம்சிக்யூ வந்துட்டு இருந்துச்சு. ஆமாமா இருந்துச்சு. செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு 15 கொஸ்டின் இருந்துச்சு.
ஓகே 15 கொஸ்டின் வந்து அட்வான்ஸ் ஆப்டிடியூட். கொஞ்சம் கொஸ்டின் நல்லா படிச்சா மட்டும் தான் அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எப்படி சொல்றதுன்னா, இந்த இந்த கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆமா அந்த மாதிரி ரொம்ப ட்ரிக்கியா இருந்துச்சு. நீங்க ஒரு கொஸ்டின்ஸே கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 15 லைன் இருக்கும். அது நீங்க ஒவ்வொன்றா படிச்சு நல்லா புரிஞ்சா மட்டும் தான் உங்களால அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஆனா ஈஸி ஓகே சொல்லப்போனா. ஓகே எத்தனை கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, எவ்வளவு நிமிஷம் கொடுத்தாங்க 15 உங்களுக்கு இதுக்கு? கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. 1 hour டைம் ஓகே கொடுத்தாங்க. ஓகே அதுல எம்சிக்யூ இருந்துச்சு. ஒரு 3 to 4 நினைக்கிறேன். அதுல எம்சிக்யூ இருந்துச்சு. ஓகே 3 to 4 கொஸ்டின் தான் இருந்துச்சு. மீதி வந்துட்டு அதுல வந்து எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு போட்ல வந்துட்டு 9 பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஓகே ஒன் சைடு, இந்த சைட்ல இருந்து அந்த சைடு வந்துட்டு கூப்பிட்டு போகணும். பட்னா ஓகே ஸ்கொயர் நம்பர்ல தான் இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப ட்ரிக்கியா இருந்துச்சு. ஓகே அந்த மாதிரி தான், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு கொஸ்டின்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஒரு 3 to 4 வந்து எம்சிக்யூ இருந்துச்சு. ஆனா அந்த எம்சிக்யூமே வந்து கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. ஓகே சோ நீங்க வந்து ஜோகோட ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அது உங்களுக்கு இதுல யூஸ் ஆச்சா? சொல்லப்போனா யூஸ் ஆச்சு. அஹ் ம். ஒரு சில கொஸ்டின்ஸ் இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டெவலப்பர் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது வந்துட்டு ஒரு 2 கொஸ்டின்ஸ் நான் படிச்ச கொஸ்டின்ஸ் அப்படியே வந்துச்சு. ம். அது நான் ரொம்பலாம் இருக்காது. யூசுவலா நடக்கிறது டெவலப்பர் ரோலுக்கு. ஆமா. இன்னைக்கு தேர்ஸ்டேனா 132 டேஸ்க்கு அப்புறம் என்னடி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் சொல்லப்போனா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் 2-3 கொஸ்டின்ஸ் வந்து நான் படிச்சு ஆல்ரெடி பார்த்ததே வந்துச்சு. பட் ஓகே ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீ ப்ரோக்ராமிங் வந்து சொல்ல முடியாது. இந்த கொஸ்டின்ஸ் தான் அப்படியே வருது அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் ம். ட்ரிக்கியாவும் ஆமா இருக்கும். ஆமா இது பொறுத்த வரைக்கும், இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின்ஸ் நான் படிச்சது அப்படியே வந்துச்சு. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது. ப்ரீவியஸ் இயர் ஓகே கொஸ்டின் பார்க்கும்போது பேட்டர்ன்ஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ம். கொஸ்டின்ஸ் ஆமா மாறும். கொஞ்சம் ம். ட்ரிக்கியா ஆமா இருக்கும். ஆனா நீங்க என்னன்னா கால்குலேஷன் பண்றது முடியாது. அங்க ரொம்ப டைம் ரொம்ப கம்மி. ஓகே அதான் சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் தான். நீங்க ஆனா கால்குலேஷன் பண்ற அவசியமே இருக்காது. நீங்க லாஜிக்கல் திங்கிங், நீங்க மைண்ட் கால்குலேஷன் பண்ணாலே வந்துட்டு நீங்க அதை ஆன்சர் பண்ணிடலாம். அந்த ஓகே மாதிரி ஓகே இருந்துச்சு. ஓகே சோ இதுல எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்க ரைட்டா கரெக்டா பண்ணிருப்பீங்க அட்வான்ஸ் ஆஹ் ஆப்டிடியூட்ல? இதுல நான் எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன். ஏன்னா 3 to 4 வந்து எம்சிக்யூ இருந்ததுனால நான் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டேன். அதுல ஓகே இருந்து ஒரு 30 பேர் சம்திங் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 30 ஓகே சம்திங் அந்த எடுத்தாங்க. 30 அதுலயும் பேட்ச் பேர்ல பேட்சா நீங்க தான் எடுத்தாங்க. ஆமா. ஓகே 6 பேரா எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 6 பேர் போங்க, அடுத்து 6 பேர் போங்கன்னாங்க. அங்க ஓகே வந்துட்டு டெக்னிக்கல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல்ஸ் கேட்டாங்க. ஓகே டெக்னிக்கல்லாம் நார்மல் ஜென்ரல் ஜாவானா என்ன, கியூனா என்ன, அந்த மாதிரி கேட்டாங்க. அது ஓகே ரொம்பலாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் என்னமோ தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஆனா அண்ட் அதுலயே வந்து ஜோகோ இன்டர்வியூ வரும்போது இப்போ இந்த ரோலுக்கு கம்யூனிகேஷன் பேஸ்டா இருக்கிறதால உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இன்டர்வியூ நடந்துச்சு அப்படிதானே? ஆமா, கண்டிப்பா இங்கிலீஷ்ல இருக்கணும், ஃப்ளூயன்சி இருக்கணும். ஏன்னா அவங்க மெயினா வந்து கம்யூனிகேஷன், குட் கம்யூனிகேஷன் தான் அதில் போட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப பார்ப்பாங்க கம்யூனிகேஷன்ஸ். ஏன்னா சப்போர்ட் ரோல் ஓகே அப்படிங்கிறதால. சப்போஸ் நீங்க ஓ QA இன்ஜினியர் போறீங்க, டெவலப்பர் போறீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் இதுக்கு எதிர்பார்ப்பாங்க. ஓகே அண்ட் எடுத்தோடனே உங்களுக்கு டெக்னிக்கலா ஜாவானா என்ன இந்த மாதிரி டெக்னிக்கல் பேசிஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஆமா. அப்படிதானே? பட் நான் இதுக்கு அடுத்த ரவுண்டுன்னு ஒன்று இருக்கு. அதுல வேணா மேபி இந்த கிளையன்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்திருக்கலாம். ஏன்னா சப்போர்ட் ரோலுங்கிறதால நான் அதுக்கப்புறம் வந்துட்டு போக சொல்லிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ஓகே வந்துட்டேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் அது என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க ஆக்சுவலி இன்டர்வியூல இந்த ரோலுக்கு? சொல்லப்போனா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அந்த STLCனா என்ன, ஜாவால ஓகே வந்து ஊப்ஸ் கான்செப்ட்லாம் இருக்குல்ல, ஓகே ஆமா அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. ஓகே அப்புறம் வந்துட்டு SQLல ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ரொம்பலாம் இல்லை, ரொம்ப ஓகே சிம்பிளா தான் இருந்துச்சு அந்த டெக்னிக்கல். நான் சொன்னேன் இல்ல, ஓகே ஒவ்வொரு எல்லா டாபிக்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அது ஒன்றும் ரொம்ப இல்லை, ஒரு 10 நிமிஷம் கேட்டாங்க. வெயிட் பண்ண சொன்னாங்க. ஓகே அதுக்கப்புறம் அதுல இருந்துட்டு ஒரு 10 to 15 நினைக்கிறேன் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே அதுக்கப்புறம் மேபி சப்போர்ட் ரிலேட்டட் கொஸ்டின், சப்போர்ட் கிளைண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு இல்ல 4ல இருந்து 5 பேர் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நீங்க ஒன்ஸ் டெக்னிக்கல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மத்தவங்களுக்கும் டெக்னிக்கலா இருந்துச்சா இல்ல HR தான் இருந்துச்சு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? கண்டிப்பா வந்துட்டு நான் கிளைண்ட் கொஸ்டின் எல்லாம் கேட்டிருப்பாங்க. சப்போர்ட் ஒழுங்காதால கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் எடுத்திருப்பாங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஏன்னா மெயின் இந்த ரோலோட மெயின் ஒர்க்கே வந்துட்டு சப்போர்ட். நீங்க கிளைண்ட் கிட்ட வந்து நீங்க டீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஓகே இது ஓகே சும்மா நான் அட்டன் பண்ணத டெக்னிக்கல் வந்து சும்மான்னு தான் நினைக்கிறேன். சும்மா என்ன இருக்கு அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அதுலயே வந்துட்டு ஓகே கம்யூனிகேஷன்லாம் பார்த்துருப்பாங்க. நீங்க அந்த சப்போர்ட் ரோல்னு போகும்போது உங்களுக்கு கம்யூனிகேஷன் மஸ்ட். ஓகே ஃபைன் ஸோ ஒன்ஸ் அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் HR வந்திருக்கும் ரைட்?
கண்டிப்பா ஹெச்ஆர் இருக்கும். ஹெச்ஆர் இருக்கும்போது தெரியும். ஜோஹோல வந்துட்டு ஒரு ஹெச்ஆர் ரவுண்ட் போயிட்டுல 92-95% வந்து செலக்ட் ஆன மாரி. ஏன்னா சேலரி பேக்கேஜ் வந்து பேசுவாங்க. அந்த மாரி தான் ம். இருக்கும். நீங்க இந்த சப்போர்ட் இந்த இந்த டெக்னிக்கலா செகண்ட் ரவுண்ட் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஹெச்ஆர் ரவுண்ட் போயிரலாம். ஓகே ப்ரோ. சூப்பர். ஸோ ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் 4 to 5 ரவுண்ட்ஸ் டிபெண்ட் ஆன் நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்கும் ஆமா, ஜோகோ. ஆமா. ஸோ லாஸ்ட் ரவுண்ட் ஹெச்ஆர் ஜென்ரலா தான் இருக்கும். அது சாஃப்ட்வேர் ஜென்ரலா டெவலப்பருக்காகவும் தான். சரி, குவாலிட்டி அனலிஸ்ட்டா இருந்தாலும் சரி, ஜென்ரல் கொஸ்டின்ஸ் ஆமா. அவங்கள ஜென்ரலா பத்தின தான் இருக்கும். தெரிஞ்சிருக்கும். பிளஸ் லொகேஷன் பேஸ். ஏன்னா இதுக்கு இப்ப இதோட நான் வந்துட்டு 4த் டைம் அட்டெண்ட் பண்றேன்னு நெனைக்கிறேன். இந்த ரோலோட. ஓகே. ஏன்னா ஒவ்வொரு ஓகே. டைமும் நான் கேட்கும்போது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஹெச்ஆர் ரவுண்ட் நீங்க போயிட்டீங்கனாலே வந்துட்டு மோஸ்ட்லி செலக்ட் ஆன மாரி. ஆனா அங்கேயும் ம். இருக்கும். ஆமா. கொஸ்டின்ஸா இருக்கும். ரிஜெக்ட் பண்ற ம். ஆமா. ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஆமா. இருந்தாலும் ரிஜெக்ட் வந்துட்டு ஆனவங்களும் நீங்க இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த மாரி செலக்ட் ஆன மாரி ஆனா நீங்க நல்லா ஆன்சர் பண்ணணும் ஹெச்ஆர் ரவுண்ட்ல. ஓகே, ஓகே. சூப்பர் ப்ரோ. ஸோ ஆக்சுவலி இந்த ரோலுக்குன்னு இப்போ ஆல்மோஸ்ட் யூடியூப்ல சர்ச் பண்ணா எங்கேயுமே ஐடியா கிடைக்காது. பட் இந்த வீடியோ ம். வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோவே வந்து கேட்டார் இந்த மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க மென்டார்ஷிப்க்கு. ஸோ எனக்கு சாஃப்ட்வேர் டிபக் இன்ஜினியருக்கு ஐடியா இருந்துச்சு. மற்ற ரோல்ஸ்க்கு எல்லாமே ஐடியா இருக்கு. பட் சப்போர்ட் டிபக் இன்ஜினியர் எனக்குமே நியூவா தான் இருந்துச்சு. நானும் ரிசர்ச் பண்ண பெருசா எதுவும் கிடைக்கல. ஸோ ப்ரோவே வந்து அட்டன் பண்ணிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண ரெடியா இருந்தாரு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நம்ம சேனல் அப்டேட் பண்றேன். ஏன்னா நான் போய் கேட்டாலும் வாரேன்னு சொல்லுவாங்க. பட் அட் லாஸ்ட் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு டைம் கிடைக்கல இந்த வாட்டி. ப்ரோவே வந்து ரொம்ப எஃபெக்ட் எடுத்து வந்திருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ரோல் வந்து இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே வந்தாலுமே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஐடியாவே இருக்காது. யாருமே அப்டேட் பண்ணதில்ல. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஜோகோக்கு நீங்க 4 டைம்ஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு இருக்கும்ல. ஜோகோக்கு இதெல்லாம் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஸோ அதை பத்தி ஏதாச்சும் 1, 2 பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியுமா ஆடியன்ஸ்? எப்படி சொல்றது? நான் காலேஜ் முடிச்ச உடனே வந்துட்டு 2022ல அட்டெண்ட் பண்றேன்னு நெனைக்கிறேன். 2022 டிசம்பர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணேன். அப்பதான் எனக்கு எந்த ஓகே. ஐடியாவும் இல்ல. Zohoனா என்ன மாரி கம்பெனி? அதெல்லாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. அப்போ வந்து சும்மா தான் அட்டெண்ட் பண்ணேன். ஆப்டிட் அட்டெண்ட் பண்ணேன். அதுல ரிஜெக்ட் ஆயிட்டேன். பட் செகண்ட் டைம் வந்துட்டு நான் போம்போது தான் வந்துட்டு புரிஞ்சது. இந்த மாரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். அ ம். என்ன மாரி கம்பெனி? இதுக்குள்ள என்ன மாரி ஒர்க்ஸ் இருக்கும்? அந்த மாரி தெரிய ம். ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நான் ஆப்டிட் பொறுத்தவரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சிட்டாலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துரும். ம். ஆமா. ஆ உங்களுக்கு ப்ரோகிராமிங்ங்கிறது உங்களோட ஸ்கில் தான். அதுல வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல வந்து நீங்க கொஸ்டின்ஸா நீங்க வந்துட்டு லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆனா நீங்க ஓகே. ப்ரோகிராமிங் ரவுண்ட்னு போம்போது வந்துட்டு எல்லாமே பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே பார்ப்பாங்க. பிகாஸ் நான் ம். இதுவரைக்கும் அட்டெண்ட் பண்ணதில்ல. ப்ரோகிராமிங் ரவுண்ட் அட்டெண்ட் பண்ணதில்ல. பட் இருந்தாலும் ம். நான் சொல்றேன். இந்த மாரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றேன். பட் நான் ப்ரோகிராமிங் ஓகே. ரவுண்டுக்காகவும் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுல பார்த்த ஓகே. வரைக்குமே வந்துட்டு 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் பேசிக் ரவுண்ட்ல. பேசிக் ஆமா. ப்ரோகிராமிங்ல வந்துட்டு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 5 கொஸ்டின்ஸ் ம். வந்துட்டு நீங்க 5 அவுட் ஆஃப் 4ன்னு நெனைக்கிறேன் சம்திங். ஏன்னா ரொம்ப காம்படிஷன் ஜோஹோ பொறுத்த வரைக்கும். அதுவும் இந்த நான் அட்டெண்ட் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு ஹியூஜ் நம்பர் ஆஃப் அ ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்திருந்தாங்க. நெறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த ஆமா. டைம்ல ஏன்னா வந்துட்டு நீங்க தமிழ்நாட்டுல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். எம்ப்ளாயிஸ் கேர் ஆமா பண்றதுல. இப்போ அந்த மாதிரி ஒரு க்ரௌடு. ஆமா. நீங்க 20 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா 90 அவுட் ஆஃப் 20 எடுத்தா மட்டும் தான் நீங்க உள்ள போ முடியும். 18 எடுத்தாலோ இல்ல ஆமா. 14, 15 எடுத்தாலே வந்துட்டு உங்க காம்படிஷன் ரொம்ப அதிகம். அதனால வந்துட்டு நீங்க இப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. ஆ ஓகே. மெயினா வந்துட்டு அவங்க எந்த மாரி மோஸ்ட்லி அவங்க சிக்கு தான் வந்துட்டு இது பண்றாங்க. சி அண்ட் ஜாவா தான் வந்துட்டு மோஸ்ட்லி பார்க்குறாங்க. ஓகே. பைத்தானும் பார்க்குறாங்க. நீங்க ஆனா பைத்தான்ல வந்து நீங்க பண்ணலாம். ஆனா சி அண்ட் ஜாவா ஏன்னா பாயிண்டர்ஸ் இருக்கிறதால சி வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டாங்க. பாயிண்டர்ஸ் நீங்க படிச்சு தான் ஆகணும். ஓகே. பாயிண்டர்ஸ் பேஸ் ஓகே. பண்ணி நெறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகே. ஓகே. சரி, ஓகே ப்ரோ. ஸோ நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு அண்ட் ஜோப் அட்டெண்ட் பண்ண போற கேண்டிடேட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜோபோ ரிலேட்டடா உங்களுக்கு என்ன மாரி வீடியோஸ் வேணும் அண்ட் என்ன ரோலுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ரோல் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ சோ மச் ப்ரோ. உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு கண்டிப்பா நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க் யூ சோ மச்.